பகவான் அடையறதுக்கு ஒரு ஜாதியோ மதமோ வயசோ எந்த ஒரு தடங்களும் இல்லை. பகவானுடைய கிருப்பையை அடையறதுக்கு மனுஷனையா பிறந்தா மாத்திரம்தான் பகவான் கிருப்பையை அடைய முடியும். இல்லாட்டி நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்தாதான் பகவானுடைய கிருப்பையை அடைய முடியும். அப்படிங்கிற எந்த ஒரு பேதமும் கிடையாது. ஒரு பசுவான ஒரு யானை ஒரு மிருகஜன்மாவான யானை பகவானை ஸ்துதி பண்ணி பகவான் அடைஞ்சார். இப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பக்தியை சொன்னதுங்கிறது பிரகலாத சுவாமி தான். அவர் ஒரு 44 ஸ்லோகத்தில் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். நரசிம்மரை குறித்து உன்னை அடையறதுக்கு எதெல்லாம் தெரியுமா தடுக்கும் தெரியுமா நரசிம்மா? நல்ல குலத்தில் பிறந்தா உன்னை நல்ல குலத்தில் பிறந்துட்டோமே, நல்ல குடும்பம். அப்படி இருக்கிறதே நம்ம எதற்கு பக்தி பண்ணணும்? நம்ம பெரியோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாலோ அதுவே நம்மளை காப்பாற்றிடும். அவர்கள் பண்ண தர்மமே நம்மளை காப்பாற்றிடும். அதனால பகவத் பக்தி தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நல்ல குடும்பத்தில் பிறப்பு ஏற்பட்டால் வராது. அது மாதிரி நன்றாக படிச்சுட்டோன்னா படிப்புனாலேயே இந்த லோக்கத்தை நம்மளால் சமாளிச்சிட முடியும். பக்தி தேவையில்லை அப்படிங்கிறது இந்த படிப்பு கர்வத்தினாலேயே ஒன்று அடைய முடியாமல் போயிடும்பா. இது மாதிரி பல விஷயங்களை நம்மளுக்கு உபதேசம் பண்ணி அவர் என்ன சொல்கிறார், இதிலேருந்து நம்ம நம்மளை யார் காப்பாற்றுவா? ஒரு நல்ல படிப்பு. நீ படிப்பா, படிக்க வேண்டான்னு சொல்லலை. என்னதான் படித்தாலும் அந்த படிப்பானது எங்கே கொண்டு போய் முடியுமோ, படிப்பு எதை காமிக்கும்னா பகவத் சரணத்தை தான் காமிக்கும்.